ஹலோ, நான் ரம்யா. அடிசில் கிச்சனில் எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கிட்ட சமையலை உங்களோட ஒவ்வொரு வீடியோலையும் பகிர்ந்துக்கிறேன். சரி, இந்த வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்துக்கலாமா? ரொம்ப ஈஸியான சைட் டிஷ், 20 to 30 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. எம்டி சால்னா எப்படி பண்ணிடுறதுன்னு பார்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டை நான் வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கலாம். நான் பண்ணுற குவான்டிட்டி 2-3 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டி. வெங்காயம் நல்ல ஆயிலில் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டிப்ஸுங்க. 1, வெங்காயத்தை கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். 2, வெங்காயத்தோட உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு சட்டுன்னு ஆனோம் அப்படின்றதுனால நான் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸில் வெங்காயம் நல்லா வதங்க விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு கைப்பிடி புதினாவை ஓரளவு சாப் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கீறி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இதோடையே நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகா பொடி அண்ட் 2 டீஸ்பூன் தனியா பொடி. இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் இதிலே ஆட் பண்ணிடலாம். நான் அந்த பேஸ்ட் என்னன்றதை உங்களுக்கு இதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். அண்ட் அந்த பேஸ்ட்டை நீங்கள் இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான சால்ட் மொத்தமே இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் 1 டீஸ்பூன் சால்ட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை ஃபுல்லாக நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 50 to 60 கிராம்ஸ் தேங்காய். அதோட 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 6-7 கேஷ்யூ, ஒரு பட்டை துண்டு பிரேக் பண்ணியிருக்கேன் அண்ட் 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, அதோட 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, நீங்கள் இதை 1/4 ஸ்பூனாக கூட குறைச்சிக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதோட 1 டீஸ்பூன் கசகசா, 15-20 கிராம் இஞ்சி, 5 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம். இதை மொத்தமாக விட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா சால்னால உங்களுக்கு தக்காளியோ இல்லை வெங்காயமோ வாயில் மாட்டாது. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு தனியாக போடாமல் டேரெக்டாக இந்த பேஸ்ட்லேயே போட்டிருக்கோம். அதனால இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் போகணும். அட் த சேம் டைம் தேங்காவோட ஸ்மெல்லும் அந்த பேனில் தண்ணி விடாமல் வதக்கும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 5-7 நிமிஷம் இது நல்லா வதங்கிடுச்சு. நான் எவ்ரி 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்க்கு ஒரு தடவை இதை ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டே இருந்தேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காயிடுச்சு. அதில் ஏற்கனவே அந்த பேஸ்ட்டில் இருந்த தண்ணி நல்லா வதங்கிடுச்சு, ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பேஸ்ட்டை நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஆக்சுவல் கன்சிஸ்டன்சி கிடையாது. ஜஸ்ட் அந்த வதங்கின பேஸ்ட்டை நான் டைல்யூட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் நான் 1-1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். நாங்கள் 2 பேர் சாப்பிட்றதுனால எனக்கு அந்த அளவு போதும். எனக்கு கொஞ்சம் திக்காகவும் பிடிக்கும். பட் உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும், பரோட்டா இதிலெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இதோட நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணுறதோ இல்லை குறைக்கிறதுனா குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன திக்னஸ், என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் எக்ஸாக்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்க விடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே தேங்காய்லாம் போட்டு வதக்கிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கடுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 10 மினிட்ஸில் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பரோட்டா, தோசை, இட்லிக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது 20 to 30 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்குற டைம் அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதி வர டைம், அது மட்டும்தான். இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் டின்னருக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.